சிம்ம ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்தெந்த தசையும் தசாபுத்திகள் யோகமானதாக இருக்கும், அந்த தசையும் தசாபுத்திகள் நடந்தால் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசி நண்பர்களே, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறது நானே ராஜா நானே மந்திரி, ஆளுமை திறன் கொண்ட பவர்ஃபுல் ராசி, தனித்துவமாக இருக்கக்கூடிய, எதிலும் தனித்துவமாக விளங்கக்கூடிய ராசி. அப்போ இந்த ராசியில் பிறக்கின்ற இவர்களுக்கு இந்த குணநலங்கள் இயல்பாகவே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு எந்தெந்த தசையும் தசா புத்திகளும் யோகமானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக நிறைய சிம்மராசி நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ராசியில் பிறக்கிறதே ஒரு பாவங்க, இந்த ராசி ரொம்ப மோசம், இந்த ராசியில் பிறக்கவே கூடாது, இதெல்லாம் ஒரு ராசியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. 12 ராசிகளில் பிறக்கிற எல்லாருமே கோடீஸ்வரர்களா? இல்லை. எல்லாருமே ஏழ்மையானவங்களா? இல்லை. எல்லாருமே நடுத்தரமானவங்களா? இல்லை. எல்லாம் கலந்து தான் இருக்கின்றார்கள். அப்படி அந்த வகையில் நாம் பிறக்கின்ற ராசி லக்னத்தினுடைய அதிபதிகள் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்றது முதல் பாயிண்ட். அதுக்கிட்ட ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, சம வீடுகள் இருக்கின்றது இல்லையா? அந்த இடங்களில் நீங்கள் பிறக்கின்ற இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துடைய சூரிய பகவான் ஆட்சி, உச்சம், நட்பு, வலிமை பெற்றிருக்க வேண்டும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் மறைவு பெறாமல் இருக்க வேண்டும். நீச்சம், பகை என்ற நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இந்த நீச்சம் பகை இல்லாமல் இருந்தால் அந்த ராசி லக்னம் மிக வலிமையானதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவங்களுக்கு இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு யோகர்கள் அப்படின்னு சொல்லி சில கிரகங்கள் இருக்கும். அப்போ சூரியனுக்கு நட்பு தரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, அதாவது குரு பகவானும் செவ்வாய் பகவானும். அதற்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு தனவாக்கு குடும்பகாரகனாக வரக்கூடிய புதன் பகவான். அப்போ இதில் செவ்வாய் முழு சுபராகவும் குரு அரை சுபராகவும் புதனும் ஒரு முழு சுபராக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த சுபர்களுடைய திசை கண்டிப்பாக நடக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றார். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறக்கின்ற போது அவருக்கு கேது திசையில் பிறக்கின்றார். அந்த கேது திசையில் ஒரு உதாரணமாக ஒரு 5 வருஷம் இருப்பில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கலாம். கேது திசையில், அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 5 வருஷ திசை இருப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 5 வருஷம் அப்படின்றது கேது திசையில் வரக்கூடியது. அதாவது 7 வருஷத்தில் பாக்கி 5 வருஷம். இந்த 5 வருஷம் முடிகிற போது அவருக்கு 5 வயசு முடிஞ்சிருக்கும். 6வது வயசில் அவருக்கு சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆகிரும். இந்த சுக்கிர திசை அப்படின்றது மிக அற்புதமான சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து ஆடம்பரமான வீடுகளில், வசதிமிக்க கார்களில், சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியவர். நினைத்தது போலவே வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆடம்பர கிரகம். அப்போ இந்த சுக்கிரை திசை அப்படின்றது இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு உகந்த திசையா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்றால் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமும், அதாவது இது ஸ்திர லக்னம். இந்த ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகாதிபதி இடங்கள். இதோட அதிபதிகளும் மாரகாதிபதிகள். புரியுதுங்களா? 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர் அவர் பாதகாதிபதி. இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் துலாம் ராசி. அப்போ இந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன், இவர் மாரகாதிபதி. அப்படிங்கிற போது இந்த திசை இவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குமா? யோகத்தை செய்யுமா? இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அவரே தான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரார், 10ஆம் அதிபதியாக வர்றார். அப்போ 10ஆம் அதிபதியே அவருக்கு மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வர்றதுனால இவங்களுக்கு இளமையிலேயே சுக்கிர திசை வந்துடுது. அப்போ இளமையில் கல்விகளில் தடைதாமங்கள் பட்டு தான் இவங்க கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. அப்படிங்கிறத ஒரு கஷ்டமான சூழ்நிலையை இந்த மாரக திசையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். அதுலேயும் யோகர்கள் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புத்தி, அதாவது சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி, சூரிய புத்தி, புதன் புத்தி, குரு புத்தி நடைபெறுகின்ற காலங்களில் அவங்க நல்லா படித்து நல்லா வந்துடுவாங்க அப்படின்றது.
அப்போ கஷ்டங்கள் அப்படிங்கிறது, சிரமங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அப்போ சுக்கிர திசை வந்து இவங்களுக்கு நன்மையே செய்யாது அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். அப்போ 5 வருஷம் இருப்பில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை ஒரு 20 வருஷம், அப்போ 25 வருஷம். அப்போ 25 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு முடிச்சு வெளியில் வர்றபோது என்ன திசை நடக்குது? லக்னாதிபதி, ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய திசை நடக்குது. அப்போ 25 வயசுக்கு மேலே இந்த லக்னாதிபதி, ராசியாதிபதி திசை ஜாதகத்தில் வலுவாக இருந்து நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவங்க எந்த தேர்வை எழுதினாலும், எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் சிறப்பாக வெற்றி பெற்று நல்ல இடத்துல உயர்ந்த போஸ்டிங்க்கு அவங்க வந்துருவாங்க. புரியுதுங்களா? இப்ப சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில பிறக்கிறவங்க எந்த டயத்துல முன்னுக்கு வராங்க அப்படின்றது நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த சூரிய திசை அவங்களுக்கு வலுவான அமைப்ப கொடுத்துரும். அப்ப சூரியன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். இப்ப யோகர்களும் அங்கே வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக இருக்கிற ஒருவேளை புதன் மறைந்திருக்கலாம். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வந்து மறைந்திருந்தாலும் அவர் நிறைந்த பலனை கொடுத்து விடுவார். அப்போ மறைந்து கூட தசாபுத்தி வருகின்ற காலங்கள்ல அவங்க சிறப்பா வந்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ காரகம், புதனுடைய காரகம் என்ன? அந்த துறையில அவங்க சிறந்து விளங்குவாங்க. பேச்சாற்றல், எழுத்தாற்றல், பொருளாதார நிபுணத்துவம் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்க அதுல முக்கியத்துவமா இருப்பாங்க. செவ்வாய் புத்தி வருகின்ற போது அங்க வந்து அதாவது பாதுகாப்பு துறையில சிறப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சூரிய புத்தி வரும்போது அவங்க ஒரு ஆளுமை திறனோட இருப்பாங்க அப்படின்றது. அப்ப கண்டிப்பாக எந்த துறையில இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல போஸ்டிங்ல, நல்ல பொறுப்புல, திறமசாலியா இருந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த திசை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? இப்ப கண்டிப்பாக இந்த 25 வயசை தாண்டுற போது அவங்களுக்கு சூரிய திசை ஒரு 6 வருஷம் இருக்கும். 31 வயசுல அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை நடக்கும். சந்திர திசை வந்து இவங்களுக்கு விரையாதிபதி திசை. அப்ப விரையாதிபதி திசையா வரக்கூடிய நேரங்கள்ல இந்த லாப நஷ்டங்கள், உயர்வு தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில எல்லாம் சமமாக போய்க்கொண்டிருக்கும். பொருள் விரயம், பண விரயம், இப்படி கொஞ்சம் விரயங்களை எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாயிரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து சில பிரச்சனைகள் கண்டிப்பாக குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அசுப செலவுகளும் வந்துடும். அந்த செலவுகள் வந்ததுனால வந்து நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் கரைகின்ற நேரம். அந்த மாதிரி நிறைய விரயங்களை ஏற்படுத்தி மனசில் வந்து பயங்கரமான வருத்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த சந்திர திசையில் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டால், யோகமான புத்திகள் அப்படின்றது இந்த செவ்வாய் புத்தி, புதன் புத்தி, குரு புத்தி, சூரிய புத்தி, இந்த 4 புத்திகள் நடைபெறுகின்ற காலங்களில் வந்து அந்த விரயங்கள் வந்து தவிர்க்கப்பட்டுரும். மற்ற புத்திகள் நடைபெறுகின்ற காலங்களில் வந்து விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும், அதிக அளவாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்படுவோம். அப்போ அந்த தசையும் தசா புத்திகளும் அந்த கொடுக்கின்ற பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதன் மூலமாக ஜாதகர்கள் லாப நஷ்டங்களை அடைந்தே தீர்வார்கள். அப்போ இந்த சந்திர திசை வந்து 10 வருஷம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 41 வயசு அவருக்கு முடிஞ்சிருக்கும். 41 வயசுக்கு அப்புறம் அவருக்கு வந்து செவ்வாய் திசை ஆரம்பமாகும். இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிற வந்து ஒரு முழு சுபர், முழு யோகர் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு. அப்போ இந்த செவ்வாய் திசை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நடக்கும். இந்த 41 வயசுல சந்திர திசையில் அவர் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் வந்து மறையக்கூடிய அமைப்பு. அதில் சில பிரச்சனைகளை சந்திச்சு வர்றவர் இந்த செவ்வாய் திசையில் வந்து வலுவான நிலைமைக்கு வந்துடுவார். அப்போ இப்போ வந்து அவர் நிறைய காரியங்களை சாதிச்சிருவார், நிறைய வருமானங்கள் இருக்கும், குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் இருக்கிற துறைகளில் எல்லாமே அவருக்கு பயங்கரமான ஆதரவாக இருக்கும். அவர் எந்த செயல் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். அவர் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை வந்து சிறப்பாக இருக்கும், அவருக்கும் நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 7 வருஷ காலம் அவருக்கு நல்ல பலனை தரக்கூடிய தசையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 41 + 7 வந்து எவ்வளோ ஆச்சு? 48 வயசு. இப்போ 48 வயசு வரைக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. உறுதியானது. இந்த செவ்வாய் திசைக்கு அப்புறமா வரக்கூடியது வந்து ராகு திசை. இந்த ராகு திசை வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் ராகு திசை நடக்கும். இப்போ இந்த ராகு வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு வந்து பகை அப்படிங்கிறத ஒன்று. அப்போ இந்த ராகு திசை வந்து நன்மையை செய்யுமா? இந்த ராகு வந்து கண்டிப்பாக சூரியனுக்கு பகை அப்படிங்கிறது. இப்போ இது வேறு 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்ன கிரகண தோஷம் அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்போ எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வைத்து விடும். ராகுனுடைய வேலை எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க விட்டுரும்.
அப்போ சரியான நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ராகு பகவான் வந்து கண்டிப்பாக அந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு வந்து பகை கிரகம். அந்த பகை கிரகத்தினுடைய தசை இந்த ராகு தசை. அப்போ இந்த ராகு தசையில் வந்து கண்டிப்பாக இந்த சிம்மராசி சிம்ம லக்னம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில தீய பலன்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் திசையில் எந்த மாதிரியான ஒரு அவர்கள் பலன்களெல்லாம் நன்மையான பலன்கள் அனுபவித்தார்களோ அதை கொஞ்சம் குறைத்து மதிப்பிட வைத்துவிடும். அப்போ இந்த ராகு திசை வந்து அவங்களுக்கு ஒரு யோகமான திசையாக அமையாது. இது வந்து சுய ஜாதகத்தில் வந்து ராகு வந்து வலிமையாவோ அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பலன்களை தருவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு வந்து ஒரு யோகர்கள் வீடுகளில் இருந்தால் அவங்க வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறத அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து நம்ம பலனை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ராகு தசை அப்படிங்கிறது வந்து இருக்கின்ற இடத்தை பொறுத்து தான் பலன்கள் வரும். அது சுப வீடுகளில் இருக்கின்றதா, அசுப வீடுகளில் இருக்கின்றதா, இல்லை சுப கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் பெற்றுள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த ராகு திசையை நம்ம முடிவு பண்ணணும். இருக்கின்ற தசைகள்லேயே வந்து இருக்கின்ற கிரகங்கள்லேயே வந்து இந்த ராகு மற்றும் கேது திசையும் தசா புத்திகளையும் வைத்து நாம் கண்டிப்பாக பலன்கள் ஜாதகத்தில் பார்த்து அதை வாங்கியிருக்கிற நட்சத்திர சாரங்களை வைத்து தான் பலன்கள் நாம் கணிக்க முடியும். இவர்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு எளிதாக பலன் நம்ம கணிக்க முடியாது. ரொம்ப துல்லிதமாக அக்யூரேட்டாக கணித்து பலன் சொல்லணும். அப்போ இந்த ராகு திசை முடிகிற போது அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட அதில் ஒரு 48, இதில் ஒரு 18, 58, 64 வயது, அவங்க 66 வயது அவர்கள் எட்டியிருப்பார்கள். அப்போ அந்த 66 வயசில் வந்து முடிகின்ற போது குருதசை ஆரம்பமாயிரும். குருதசை அரை சுபர் என்பதால் மத்திம பலன்களும் சுப பலன்களையும் கலந்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ வச்சிடும். அப்போ அந்த இடத்துல குரு பகவான் என்ன நிலைமையில் இருந்து அதன் பலன்களை கொடுக்கின்றார் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சு பலன் சொல்லணும். அதனால் வந்து ஒரு ராசி பலனை மட்டும் வச்சு நம்ம பலன் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெளிவாக இருக்காது. கண்டிப்பாக முழு பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி வந்து தசையும் தசாபுத்திகளையும் வைத்து கணித்து தான் பலன் சொல்ல முடியும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏன் கஷ்டங்கள் நிறையா இருக்குது, ஏன் நல்லா சில பேர் வாழ்கிறாங்க, ஏன் சில பேர் நடுத்தரமாக இருக்கிறாங்க, அது எதன் அடிப்படையில் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆக மொத்தம் கண்டிப்பாக சுய ஜாதகங்களில் ராசி அதிபதி லக்னாதிபதி இவர்கள் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அதே போல யோகர்கள் அந்த எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த ராசி லக்னத்திற்கு 1ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் வலுப்பெற்றக்கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அசுப பலன்களைத்தான் கொடுக்கும். இப்போ யோகமே அல்லாத ஒரு திசையில் நாம் உட்காந்துக்கிட்டு எனக்கு பலனே கிடைக்கல, நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? யோகமற்ற ஒரு புத்தியில் இருந்துக்கிட்டு நாம் சிரமப்படுறோன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ சுய ஜாதங்களில் கண்டிப்பாக ஆராய்ந்து ஒவ்வொரு வருடமும், ஏன்னா இந்த புத்திகள் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். கோச்சார கிரகங்கள் மாற்றம். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பெயர்ச்சி, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பெயர்ச்சி, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பெயர்ச்சி, மாத கிரகங்கள் பயிற்சி, இந்த மாதிரியெல்லாம் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நடக்கின்ற பலன்கள் என்ன, இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், இதை எப்படி சுதாரித்து அந்த பலன் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுறது அப்படின்னாலும் தெரிஞ்சு நாம் வாழ்ந்துக்கலாம். அதனால் சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்களே, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுக்கான பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தசையும் தசாபுத்திகளின் அடிப்படையில் நான் இந்த பதிவை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்க. அடுத்த பதிவில் சிம்ம ராசி சிம்ம லக்னம் பூர நட்சத்திரத்துக்கான பலன்களை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.